நம்ம ஐயனா துணை சீரியல்ல நிலா வீட்டை விட்டு போன பிறகு எங்க போறதுன்னு தெரியாம கோயிலுக்கு போய் உட்கார்ந்து அழுறாங்க. சோழன் தன்னை ஏமாத்துனதை நினைச்சு நினைச்சு நிலா அழுதுகிட்டே இருக்காங்க. சோழன் கஷ்டப்படுறத பார்த்து நம்ம சோழன் கூட வாழலாம்னே முடிவெடுத்தோமே, இப்படி நம்மள முட்டாளாக்கி வச்சிருந்திருக்காரு. சோழனை இனிமே மன்னிக்கவே கூடாதுன்னு நிலா முடிவெடுக்கிறாங்க. இப்படி மனசு உடைஞ்சு அழுதுகிட்டு இருக்கப்ப நிலா கோயில்ல ஒரு விஷயத்த பார்த்து செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஆமாங்க, ஐயனா துணை சீரியல்ல ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா அடுக்கிக்கிட்டே போறாங்க. நிலா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க கோயில்ல தான் வானதிக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குங்க. நிலா வானதிக்கு நடக்கிற என்கேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. வானதிக்கு கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு மாசத்துல வானதிக்கு கல்யாணம் நடக்க போகுதுங்க. வானதியும் நிலாவை கோயில்ல பாக்குறாங்க. வானதி நிலாவை பார்த்த உடனேயும் மனசு உடைஞ்சு அழ ஆரம்பிச்சிடறாங்க. நிலாவும் வானதியும் பேசிக்கிறாங்க. நிலா வானதி கிட்ட என்ன வானதி இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாக்கா, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு ஒரு மாசத்துல கல்யாணம் அப்படின்னு வானதி சொல்றாங்க. ஏற்கனவே கல்யாண விஷயத்தை பத்தி பேசுனதுனால வானதி நிலா கிட்ட கோவப்பட்டதை யோசிச்சு நிலா வானதி கிட்ட எது பதிலுமே சொல்லாம இருக்கிறாங்க. ஆனா வானதி நிலா கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்டி கிட்ட நான் வேற ஆளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியும் என்னை வந்து பார்க்கவே இல்லை. எனக்கு இன்னொருத்தவங்க கூட கல்யாணம் ஆக போகுதுங்கிறத பத்தி பாண்டிக்கு எந்த வருத்தமும் இல்ல. பாண்டிக்கு என் மேல லவ்வே இல்ல அப்படின்னு சொல்லி வானதி சொல்றாங்க. யாரு சொன்னாங்க வானதி அப்படின்னு நிலா கேக்குறாங்க. எனக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கங்கிறத சொல்றதுக்காக பாண்டியோட கடைக்கு போனேன். அங்க பாண்டி இல்ல. பாண்டி வீட்டுல இருக்க எல்லாரும் டூர் போயிருக்கதா சொன்னாங்க. நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், நான் கோவத்துல இருக்கேன், என்னை சமாதானப்படுத்துறதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கல பாண்டி. இந்த நேரத்துல டூர் வேற போயிருக்கான். அப்ப எந்த அளவுக்கு என் மேல விருப்பமா இருக்காங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வானதி சொல்றாங்க. பாண்டியன் டூர் போயிருக்காரா? யார் சொன்னா வானதி? பாண்டியன் வீட்டுலதான் இருக்காரு. எப்பயுமே உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் உன்னை பாக்குறதுக்காக அவ்வளவு தடவை உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னாரு. ஆனா நீ எப்படி இருந்தாலும் திருப்பி சண்டை போடுவியோன்னு திரும்பி வந்துட்டாரு. எப்பயுமே உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு வானதி. பாண்டியன் டூருக்குலாம் போல வீட்டுலதான் இருக்காரு அப்படின்னு வானதி கிட்ட நிலா சொல்றாங்க. அதை கேட்ட உடனேயும் வானதிக்கு செம்ம ஷாக் ஆகுதுங்க. வானதி நிலா கிட்ட நீங்க எங்க தான் இங்க பேக்கோட நிக்கிறீங்க, எங்கேயும் வெளியூர் போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நிலா வானதி கிட்ட நான் அந்த வீட்டை விட்டே கிளம்பிட்டேன் வானதி, இனி இந்த வீட்டுக்கு போக மாட்டேன், மனசு கஷ்டமா இருக்கு, அதனால கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னக்கா சொல்றீங்க, என்னாச்சு அப்படின்னு வானதி கேக்குறாங்க. அதை மட்டும் இப்போது கேட்காத வானதி, நான் அதை அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா, எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கே தெரியாது வானதி, இன்ன வரையும் எதுவும் யோசிக்கல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு கிளம்புறாங்க. நிலா கடைசியா வானதி கிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறாங்க. வானதி, நான் கடைசியா ஒரு நோய்னு சொல்லிக்கிறேன், ஆனா நீ இப்ப எடுத்திருக்க முடிவு ரொம்ப தப்பான முடிவு. பாண்டியன் ரொம்ப நல்லவரு, நீ தான் அவசரப்பட்டு கோவத்துல தப்பான முடிவு எடுத்திருக்க அப்படின்னு வானதிக்கு அட்வைஸ் பண்றாங்க. நிலா சொன்ன பிறகு வானதிக்கு மனசே பாரமாயிருச்சுங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.